சொல்லுங்க, இந்த தோல்விக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? தோல்விக்கு பேட்டிங்ல ருத்ராஜ்க்கு இருந்து இன்டென்ட் இல்லை ப்ரோ. மற்ற சாம்சங் அடிச்சா மட்டும்தான் ரன் வர மாதிரி இருக்கு. ஆயுஷ் மாத்திரவே அடிச்சிருந்தாரு, அவரும் இன்ஜுரியில போயிட்டாரு. நீங்க அந்த டீம் பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன், பட்லர் தேவையான சிங்கிள் எடுத்தாங்க, டபுள்ஸ் எடுத்தாங்க, ஒரு ஓவருக்கு ஒரு 4-6 அடிச்சாங்க. ருத்ராஜ் தொடர்ந்து 6 பால் டாட் பால் ஆடுறாரு. மற்றவங்க கிட்ட இருந்து மிடில் ஆர்டர் தூபே வந்தாரு, இன்டென்ட் காட்டினாரு. கார்த்திக் சர்மா வந்தாரு, இன்டென்ட் காட்டினாரு. தூபே கிளாஸ் பிளேயர் தான், பட் இந்த சீசன் அவருக்கு வந்து கொஞ்சம் இன்டென்ட் வைஸ் அவருக்கு ஒழுங்கா போல. அவர் ட்ரை பண்றாரு, பட் ஸ்டில் அவருக்கான ரேஞ்சில் பால் வரல. அவருக்கு பிளான் பண்ணிட்டு வராங்க பாடி ரேஞ்சில் போடணும்னு. ஸோ அதுதான் ப்ரோ. மும்பையை பெரிய கடப்பார டீமே அடிச்சுட்டு வந்தாங்க, ஜிடி கிட்ட ஈஸியா தோத்துட்டாங்க. மும்பை இப்போ ஆன் பேப்பர்ல கடப்பார டீம், பட் பிளேயிங் வைஸ் கடப்பாரன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் நம்மளோட கம்மியாக தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆன் பேப்பர் கடப்பார, பட் ஸ்டில் தே ஆர் நாட் அப் டு தி மார்க். இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சேப்பாக் தான் வந்து சென்னையோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டையில வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை ப்ரோ. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக் தான் அதெல்லாம். ஏன்னா அப்போ ஃபுல்லாக பிச்சு ஃபுல்லாக ஸ்பின் கண்டிஷனாக இருந்துச்சு. ஜடேஜா, அஸ்வின், இம்ரான் தாகிர் அவங்களாம் வச்சு போட்டிருந்தாங்க. அப்போது பிச்சுமே நமக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. டோனியும் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுவார். பட் இப்போ இருக்கிற பிச் எல்லாமே ஃப்ளாட் ட்ராக் தான், பவுன்சிங் பிச் தான். ஸ்பின்னுக்கு அவ்வளோ சூட் ஆகலை. லாஸ்ட் மேட்ச் சேப்பாக்கில் சூட் ஆச்சு, பட் ஸ்டில் இந்த பிச் வந்து ரெட் சாயில். ஸோ இது ஃபுல்லாக பவுன்ஸ் இருந்தால் பிச்சுக்கு ஸ்பின்னுக்கு எடுக்கல. ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் கேப்டன்லாம் இல்லை, ஒரு ஃபுல்லாக பேஸ் நம்புற கேப்டன் தான் அவர். அதனால் அந்த ஃபோர்ட்ரஸ் இதுக்கப்புறம் அதுக்கான டீம் எடுக்கணும். மெகா ஆக்ஷன்லேயே மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான டீம் எடுத்து அவங்க செட் பண்ணால் அகைன் நம்ம ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே வரலாம். இன்னும் 2 வருஷத்துக்கு அது இல்லை ப்ரோ, நம்ம ஃபோர்ட்ரஸாக இருக்காது. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸாக ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்லேயே கோட்டை விட்டுட்டாங்க. திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் கூட அந்த மிடில் ஆர்டர் எடுத்தப்பயே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பட் நமக்கு இந்த வருஷம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இன்ஜுரியில் நிறைய பேர் ஆயுஷ் மாத்திரை எடுத்தாங்க, ஊர்வில் பட்டேல் எடுத்தாங்க. பட் இன்னும் நம்ம பேட்டிங் வந்து கிளிக் ஆகலை. பேட்டிங் கிளிக் ஆக ஆரம்பிச்சதுன்னா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டீம் நல்லாயிருக்கும். பவுலிங் நம்ம இனிஷியலாக பவுலிங் தான் நம்ம நல்லா இல்லைன்னு பேசுனது. பட் ஒரு 3 மேட்ச்க்கு அப்புறம் பவுலிங் நல்லா செட் ஆயிருக்கு. டெத்லேயும் சரி, பவர் பிளேலையும் சரி, எல்லாமே. பட் ஸ்டில் நம்ம பேட்டிங் கிளிக் ஆச்சுனாவே நம்ம டீம் கொஞ்சம் ஆல்ரவுண்டர் டீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே 2026 ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, தேர் ஆர் மோர் டீம் சுப்பீரியர் தென் திஸ் டீம். ஸோ வாய்ப்பு இல்லை. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை கிட்ட, அதுவும் சென்னையில். ஸோ அந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 50-50 சொல்லுவேன். பட் ஸ்டில் சிஎஸ்கேக்கு தான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. 75-25 சொல்லுவேன். சிஎஸ்கே 75, மும்பை 25 சொல்லுவேன். ஓகே.